வணக்கம் மக்களே, வணக்கம். என்னோட முதலீட்டு பயணத்தில எனக்கு நடந்த சம்பவத்த ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றேன். எனக்கு நடந்தது ஒரு பாடம். சரியா? நான் பண்ண ஒரு முட்டாள்தனத்தில எனக்கு கிடைச்ச பாடத்த உங்கள்ட்ட சொல்றேன். அந்த மாரி உங்க லைஃப்ல உங்களோட முதலீட்டு பயணத்தில நடக்காத வண்ணம் பார்த்துக்கங்க. அது என்ன நடந்துச்சுன்னா, 2020 ஜூன், ஜூலைல நானும் என் ஃப்ரெண்டு, என் மும்பை ஃப்ரெண்ட் இருக்கான்ல, நாங்கலாம் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். மல்டி பேக்கர் ஸ்டாக்னா என்ன? அந்த பங்கு அந்த விலையிலிருந்து பன்மடங்கு வளரக்கூடியது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அத எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம்னா, அந்த நிறுவனத்தோட புக்ஸு, அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்டரு, அந்த கம்பெனியில உள்ள வேலை பார்க்குறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட விசாரிச்சு, அங்க இருக்கிற எம்ப்ளாயிட்ட விசாரிச்சு, லிங்க்டின் ப்ரொஃபைல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ சவுதி அரேபியால வேலை கிடைச்சிருக்கோன்னா, நம்ம சவுதி அரேபியால உள்ள இருக்கிற அங்க இருக்கிற பசங்கள்ட்டலாம் பேசி, அங்க ப்ரொக்ரூட்மென்ட் மேனேஜர்ட்ட பேசி, உங்களுக்கு உண்மையாலுமே அவார்டெல்லாம் கிடைக்க போதா? மேனேஜ்மென்ட்ல ஏதாவது டீல் பேசியிருக்காங்களா? ஏதாவது கிக் ஆஃப் மீட்டிங் நடந்திருக்கா? இது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த முடிவே எடுத்தோம். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட 2020 ஆகஸ்ட்ல என் கையில ஒரு ரூ. 6,00,000 இருந்தது. ரூ. 6,00,000 அன்னைக்கு அந்த பங்கோட விலை ரூ. 320. ரூ. 320 நான் வந்து வாங்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1750 ஸ்டாக் என்னமோ வாங்குறேன். பங்குகள் கிடைக்குது, அத வாங்கிட்டேன். எங்களோட நினைப்பு என்னன்னா, இன்னும் 3 வருஷத்துல இது வந்து 10,000 கிட்டத்தட்ட போணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நினைப்பு. கன்விக்ஷன் ஆயிடுச்சு, அதீத நம்பிக்கை வந்துருச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட்டும் பண்ணியாச்சு, பங்குகள வாங்கியாச்சு. 2022ல அந்த பங்கோட விலை ரூ. 820. நான் பண்ண தப்பு இங்க தான் ஆரம்பிக்குது. என்னன்னா, அன்னைக்கு பிரபலமான ஒரு யூடியூபரு நம்ம இதில பேசுறாரு. இந்த பங்குலாம் வேலைக்கு ஆகாது. இந்த பங்கு மேனேஜ்மென்ட் சரியில்ல. கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்கு. இதெல்லாம் இந்த கம்பெனிலாம் உருப்படுமா? அப்படி இப்படின்னு நெகட்டிவா பேசும்போது, 6 மாசம் 2 வருஷமா பண்ண கன்விக்ஷன 6 செகண்ட்ல அந்த நியூஸ பார்த்துட்டு என் மனசு உடைஞ்சிருச்சு. இந்த யூடியூபர் தான் பொருளாதார நிபுணர் ஆச்சே. இவர விடவா நம்ம என்ன பெருசா படிச்சிருக்க போறோம்? அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பங்க ரூ. 820 வித்தேன். இன்னைக்கு அந்த பங்க நான் வச்சிருந்தேன்னா கிட்டத்தட்ட 2,00,00,000. நான் கிட்டத்தட்ட 16,00,000த்துல வெளில வந்தேங்க. இன்னைக்கு நான் வச்சிருந்தேன்னா 2,00,00,000. நான் கணிச்சது மாரியே தான் போயிருக்கு. ஆனா அந்த கன்விக்ஷன உடைச்சது என்னன்னா, டெய்லி நியூஸ். யூடியூப்ல கிடைக்கிற டெய்லி நியூஸ். டெய்லி நியூஸ் என்ன? இன்னைக்கு இந்த வேலை போகும், நாளைக்கு அந்த வேலை போகும், கோல்டு மேலே போகும், அப்புறம் கீழ வரும். இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது யூடியூப்ல. இப்ப நானும் கூட யூடியூப் வச்சிருக்கேன். நானும் டெய்லி நியூஸ்ன்னு போட்டு நானும் பேசலாம். ஒரு 4 ஸ்டாக்க பத்தி எது பேசலாம், அது பேசலாம், இது பேசலாம். இன்னைக்கு மேல போச்சு, கீழ வந்துச்சு. ஒரு பங்க பத்தி தினம் தினம் நியூஸ் பேசுறது இதெல்லாம் சரியா? சரி, பேசினா என்ன ஆகும்? யூடியூபருக்கு நல்லது. யூடியூப் நடத்துறவங்களுக்கு நல்லது. ஆனா முதலீட்டாளருக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா, நல்லதே கிடையாது. ஒரு பங்க தேர்வு செஞ்சுட்டு, அந்த பங்கு மேல கன்விக்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இந்த யூடியூபர் சொல்றாரு, இன்ஃப்ளூயன்சர் சொல்றாருன்னு போனீங்கன்னா, we can't find any single multi-bagger in our life. That is what I learned from that incident. 2020 ஆகஸ்ட்ல ரூ. 320 இருந்தது. 2022ல ரூ. 820 ஆனது. 2020 ஆகஸ்ட்ல ரூ. 1,700 ஆனது. 2023ல ரூ. 2,800 ஆனது. 2023 ஆகஸ்ட்ல அது ரூ. 5,800 ஆனது. 2024ல அது 8,000 ஆனது. 25ல 11,000 அந்த பங்கின் விலை. இப்ப நான் அத என்ன நினைக்கிறேன்னா, என்னடா கரெக்ட்டானடா ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம ஏன்டா விட்டுட்டோம்? இப்ப நான் சொன்னேன்ல, இந்த ஒரு பங்கு கிடையாதுங்க நான் பண்ண தப்பு. அதுதாங்க நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இந்த ஒரு பங்கு இல்ல, இங்க காட்டுறேன் பாருங்க. எத்தனை பங்கு பாருங்க. எல்லாம் யூடியூப். இப்ப நான் சொன்னேன்ல, என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தோட முடியல. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஹியூமன் சைக்காலஜி, அதாவது ஹியூமன் பிஹேவியர், இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் தத்துவம் என்னங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, why it is happen, what is the root cause அப்படின்னு பார்க்கும் பொழுது, உளவியல் ரீதியாக மனித மூளையானது லாபத்துல வரும்போது ஒரு லாபம் வருதுல, அந்த எமோஷனை விட நட்டமாயிடும் பொழுது வரக்கூடிய எமோஷன் 2 மடங்கு அதிகம். அதாவது 2 மடங்கு அதிகம். அதாவது எப்படின்னா, சிம்பிளா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சாக்லேட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணும், ஹாப்பி ஹாய்ன்னு சிரிக்கும். அதே சாக்லேட்டை நீங்க புடுங்குனீங்கன்னா, தரையில புரண்டு உருண்டு அழுகும். கரெக்டா? ஏன்னா இழக்கும் பொழுது தான் அதுக்கு எமோஷன் அதிகம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா, நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு ரூ. 100 எடுத்துட்டீங்க. நீங்க ரூ. 100 எடுத்தோன்னே, அப்பா இன்னைக்கு லக்குங்கிறீங்க. ஆனா உங்க பாக்கெட்ல இருக்க ரூ. 100 தொலைஞ்சிச்சுன்னா, அன்னைக்கு 4 நாள் நீங்க நைட் அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அததான் எக்கனாமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வின் பண்ண டேனியல் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் லாஸ் ஆகிறத நினைச்சே சீக்கிரமா புக் பண்ணிடுவான், அவன் லாங் டர்மா இருக்க மாட்டாங்கிறாரு.
இதையே தான் முதலீட்டு தந்தை வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, த ஸ்டாக் மார்க்கெட் இட் இஸ் த டிவைஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் த மணி ஃப்ரம் impatient டு பேஷண்ட். அதாவது பங்கு சந்தை என்பது, அதாவது யாரிடம் பொறுமை இல்லையோ அவர்கிட்டமே இந்த பணத்தை எடுத்து பொறுமையாக இருக்கிறவன்ட்ட பணத்தை கொடுக்கும் ஒரு கருவிதான் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ இங்கே ஒரு புகைப்படத்தை காட்டுறேன், ஆளை பாருங்க. ஆள் எப்படி இருக்காரு? இவர்கிட்ட 101 கோடிக்கு போர்ட்ஃபோலியோக்கு ஸ்டாக் வச்சிருக்கிறாரு. இவர் பண்ணது என்னங்க? நியூஸ்லாம் பார்க்கலங்க, எதுவும் பார்க்கலங்க, ஜஸ்ட் போரிங். இன்வெஸ்ட் பண்ணாரு, 4 ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணாரு, விட்டுட்டாரு. இன்னைக்கு 101 கோடி. இப்போ இந்த மனுஷன் இந்த 101 கோடிக்கு என்ன ராக்கெட் சயின்ஸ் ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணலை. வாங்கின பங்குகளை நீண்ட கால அடிப்படையில் வச்சுட்டாரு, லாங் டேர்மில் விட்டுட்டாரு, அவ்வளோதான். தினம் நியூஸ் என்ன ஆச்சு, அந்த பங்கு மேலே போச்சா கீழே வந்துச்சா, அவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இவர் என்ன ஆயிருப்பார்? இதனால தான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த உளவியலை கட்டுப்படுத்தணும்னா, அந்த மணி சைக்காலஜியை, அந்த பிஹேவியரில் கண்ட்ரோல் பண்ணணும்னா, வி ஷுட் நாட் வாட்ச் எனி டெய்லி நியூஸஸ் ஆன் யுவர் ஸ்டாக்ஸ். தட் இஸ் அ பெஸ்ட் வே. அடுத்து நம்ம மக்கள் அதிகமாக இந்த சேனலில் கேட்கப்பட்ட கேள்விகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஒரு ETF வாங்கணும், எப்படி வாங்கணும், லைவாக எங்களுக்கு காட்டுங்க. எனக்கு தெரியல, நான் புதுசாக இப்போ தான் சார் நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், நான் எப்படி பண்ணுறது? அடுத்து இன்னொன்று, சார் என் பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணி என் பேங்க்குக்கு எடுக்கிறது, டிமேட் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணி எப்படி எடுக்கிறது, அதை இப்போ பார்த்துருவோமா? இது அப்படியே ஜீரோதாவோட போர்ட்டல்லே காமிச்சிடுறேன். ஜீரோதாவோட போர்ட்டலில் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணுங்கள், வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணால் எது வேணால் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் அங்கே பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் கோல்டு ETF சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், கோல்டு ETF அடிங்க. கோல்டு ETF அடித்தா கிட்டத்தட்ட 10-12 இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. நான் எதையுமே ரெக்கமெண்ட் பண்ணல, இதை வாங்குங்க அதை வாங்குன்னு சொல்ல, எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத இங்கே காட்ட போகிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்களா? ஆட் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள், அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு இருக்குது, நல்லா பாருங்கள். ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு இருக்கா? அந்த ஃபண்டமெண்டல்ஸில் போய் பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு ETF ஓடது எவ்வளோங்கிறத நீங்களே பார்த்துடலாம். அடுத்து ஒரு ETF-ஓட சேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் எப்படி கிளிக் பண்ணுறேன், எப்படி சேட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சேட்டை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு நாளுடைய அந்த இடத்துல போய் கை வைங்க, எத்தனை வேல்யூம் நடந்திருக்கு, அதாவது எவ்வளோ விற்பனை ஆயிருக்கு அந்த வேல்யூம் பாருங்கள். அதாவது 5 மில்லியனா 10 மில்லியனா, இது வெறும் 1000 தான் ஆயிருக்கா, 10,000 ஆயிருக்கா, இல்லை 10 லட்சத்தில் ஆயிருக்கா, 1 கோடியில் ஆயிருக்கா? அப்போனா அதிக வேல்யூம்னு என்ன அர்த்தம்? அதிக வேல்யூம்னா மக்கள் அதிக பேர் வாங்கி விற்கிறாங்க. அங்கே விற்கிறது ஈஸி, வாங்குறதும் ஈஸி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வேல்யூம் பார்க்குறோம், வேல்யூம் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம், ஒன்று செக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த ETF மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள் மெட்டல்ஸ் போகிறோம் பாருங்கள், மெட்டல்ஸ் பாருங்கள் 12 ரூபாவில் இருக்குங்க ETF. 12 ரூபா. டீ குடிக்கிறோம்லங்க, 12 ரூபாங்க. ETF இருக்கா? அதில் ETF. அடுத்து என்ன வேணும்? IT ETF இருந்தாங்க. IT ETF ஆட் பண்ணுறோமா? எல்லா IT ETFையும் ஆட் பண்ணுங்கள். ரைட்டா, ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் பண்ணால் அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது, எது இருக்குன்னு பாருங்கள். அதில் வேல்யூம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வேல்யூம், இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு ETF தொடங்கணும். சரி, இதை இப்போ எப்படி வாங்குறது? அங்கே பாருங்கள், ஒரு ETFலையும் அங்கே பாருங்கள் B and Sன்னு இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, Bயை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது நான் வாங்குறேன்னு அர்த்தம். கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் குவிக்குன்னு இருக்கும். குவிக்கில் என்றைக்குமே போயிடாதீங்க. குவிக்குன்னு போட்டால் கீழே இருக்குது பாருங்கள் இன்ட்ராடேங்கிறது என்ன? ட்ரேடிங். F&O. நம்ம F&O பண்ண வந்தோமா? நம்ம என்ன பண்ண வரோம்? லாங் டேர்மில் பண்ண வரோம். இந்த இன்ட்ராடேன்னு அழுத்தினீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கிறேன்னு அர்த்தம். நம்ம அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? லாங் டேர்ம். அங்கே பாருங்கள் லாங் டேர்ம்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த லாங் டேர்மை தான் சூஸ் பண்ணி, இப்போ நம்பர் எத்தனை வேணும்? 14 வேணுமா, 15 வேணுமா, 20 வேணுமா, என்ன வேணுமோ பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸில் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ETF, எந்த ETF வேணால் இருக்கலாம். கோல்டு ETF, IT ETF, நிஃப்டி ETF, மெட்டல் ETF, PSU ETF, டிஃபென்ஸ் ETF, எந்த ETF இருந்தாலும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, வேல்யூம் என்ன, இதை பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். இதே மாதிரியே பல பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, சார் நான் SIP போட்டேன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்டர் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்களா? அதுக்கு நான் இங்கே காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த SIP இருக்குல்ல, அங்கே பாருங்கள், அந்த இடத்துல 3 புள்ளி இருக்குது. அந்த 3 புள்ளி எடுத்திங்கன்னா மாடிஃபைன்னு இருக்குது பார்த்தீங்களா? மாடிஃபை உள்ளே போங்க. மாடிஃபை உள்ள போனீங்கன்னா நீங்கள் மேண்டேட்டில் பாருங்கள், அந்த இடத்துல யூபி ஆட்டோபேன்னு காட்டுது பார்த்தீங்களா? அந்த யூபி ஆட்டோபேவை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள், அப்டேட் SIPன்னு கொடுத்துட்றீங்க. அவ்வளோதாங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த டேட்டில் கொடுத்தீங்களோ அந்த டேட்டில் பேங்க்லேருந்தே அந்த அமௌண்ட் எடுக்கப்பட்டு அந்த SIPயில் முதலீடு செய்யப்படும். இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் அடிக்கடி கேட்ட கேள்வி என்னென்னா, சார் இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதை செஞ்சு காட்டுங்க சாருங்கிறீங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பங்கை வாங்கிட்டு அதுலேருந்து பணமாக மாற்றி அக்கௌண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறது, இங்கே பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள்.
போன 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பங்கை தேர்வு செஞ்சேன். அது கண்டிப்பாக 100% ஏறுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் அந்த பங்கை வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 3500 தான் வாங்கினேன். இப்போ கிட்டத்தட்ட 7000 வந்திருக்கு. அதாவது 88% வந்திருக்கு. இப்போ நான் அதை அப்படியே விற்று பணமாக்கி அக்கௌண்ட்டுக்கு எப்படி வருதுங்கிறத காமிச்சிடுறேன். இப்போ நாங்கள் பாருங்கள் 3 புள்ளி இருக்கா, அங்கே கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணோன்னே எக்ஸிட்டுன்னு இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸிட் கொடுத்தோன்னே அங்கே பாருங்கள் இந்த பங்கை எந்த விலையில் விற்க விருப்பப்படுறீங்கன்னு மேலே கேட்குது. அங்கே பாருங்கள் 2 சந்தை இருக்குங்க, ரைட்டா? மேலே பாருங்கள் பிஎஸ்சி என்எஸ்சி எதில் விலை அதிகமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்னும் ₹2 நான் கூட தான் சார் விற்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா கீழே பாருங்கள் லிமிட்டில் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ₹1001 வேணும், ₹1002 வேணும். இல்லை சார் லிமிட்லாம் வேணும் சார், எனக்கு பணம் இமிடியேட்டாக வேணும் சார் அப்படின்னா மார்க்கெட்டுங்கிறதுல கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே ஆகிடும். அங்கே பாருங்கள் கம்ப்ளீஷன் வந்துருச்சா? கம்ப்ளீஷன் வந்தோடனே இங்கே பாருங்கள் கம்ப்ளீஷன் வந்ததுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபைல் அங்கே போய் காட்டுறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் ₹8000 வந்துருச்சு. எங்கே? என்னோடய டிமேட்டில் ₹8000 ஆகிடுச்சு. இந்த காணொலி பார்க்குற இப்போ சகோதரி இப்போ கேட்பாங்க, ஆனால் இப்போ ஒரு பங்கை வாங்கினீங்க, அந்த பங்கு விலை ஏறிடுச்சு, அதை விற்றுட்டீங்க, டிமேட்டுக்கு வந்துருச்சு, எப்படி நான் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறது, பேங்க்குக்கு எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள் ஃபண்டு வித்ட்ரா டிமேட்டில் பாருங்கள் வித்ட்ரால் ஃபண்டுன்னு இருக்கா, பணத்தை வெளியே எடுத்தல். அங்கே போயிடுறேன்னா அங்கே எவ்வளோ கொடுக்குறேன்? ஒரு ₹7000. இப்போ ₹8000 இருக்குது, அதுலேருந்து நான் ஒரு 7000 எடுத்துக்கிறேன், என் அக்கௌண்ட்டுக்கு வேணும்னு சொல்லி 7000 கொடுக்குறேன். ரிக்வஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ரிக்வஸ்ட்டு கொடுத்தனே பாருங்கள் கன்ஃபார்ம் கேட்குது. அதாவது இந்த பணத்தை நீங்கள் வெளில எடுக்கிறது கன்ஃபார்மான்னு கேட்குது. ஆமாம், நான் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே ரிக்வஸ்ட் என்ன ஆகிடுச்சு? கம்ப்ளீட்டட், ரிக்வஸ்ட் அக்செப்டடுன்னு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இது கொடுத்த அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 8 to 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த வருங்க இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துடும். இந்த பாருங்க ₹7000 கிரெடிட்டட் ஃப்ரம் 0 தான், முடிஞ்சிச்சுங்களா? அப்போ நான் பங்கை வாங்கினேன் ₹3500, ₹7000 எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இதுதான் லாபத்தை புக் பண்ணுறது. ₹3500 வாங்கி ₹7000 விற்றாச்சு. சரி, இந்த ₹7000 லாபம் வந்துருச்சு. இந்த ₹7000 லாபத்தை இப்போ என்ன பண்ண போகிறேன்? மதுரை வீரன் இப்போ நானும் என் மும்பை ஃப்ரெண்டும் இப்போ லாஸ்ட் 3 மாதமாக ஒரு இடத்துல முதலீடு பண்ணிகிட்டு இருக்கோம். அது எந்த இடத்துல முதலீடு பண்ணிகிட்டு இருக்கோம், எதில் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது எதனால் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதோட பேக்ரவுண்டு என்ன, எல்லாத்தையுமே வரக்கூடிய அடுத்த காணொலியில் முழு விவரமாகவே சொல்லிடுறேன். மக்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம்? அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் கமெண்ட்ஸுக்கு லைவாக டெமோ கொடுத்துட்டேன். முக்கியமாக இந்த வீடியோ போட்டதுடைய காரணமே என்னென்னா உளவியல் தான். இந்த உளவியல் சைக்காலஜிக்கல் பிஹேவியர் நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம், எந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்டர்னல் நியூஸை கேட்டு நம்மளோட முடிவை மாற்றிக்கிட்டு அதனால் எப்படி நம்மளோட முதலீடுகள் பாதிக்கப்படுது, அதில் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு, அதை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுலேருந்து சிம்பிளுங்க. எந்த யூடியூபர்லாம் நியூஸில் தினம் ஒரு சேனலில் ஸ்டாக்கை பற்றி பேசிகிட்டே இருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். இன்றைக்கி நிஃப்டி என்னாச்சுன்னு சொல்லலாம், ஆனால் இந்த பங்கு என்னாச்சு, நாளைக்கு அந்த பங்கு என்னாச்சுன்னு இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்தில் நம்ம முதலீடு சிறப்பாகவே அமையாது. கிடைக்கக்கூடிய தகவலை 1 நாள் 2 நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் கேட்க நம்மளோட முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்போம், பங்குகளை மாற்றி கொண்டுக்கிட்டே இருப்போம். ஒரு தமிழரையும் மல்டிபேக்கரே வாங்க விடாமல் செய்கிறது என்னென்னா இந்த யூடியூப் செய்திகள் ப்ளஸ் நியூஸ் பேப்பரு சேனல்ஸ் தான். தயவு செஞ்சு ஒரு பங்கை நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் ஹை கன்விக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் until unless there is no any profit and loss சேஞ்சஸ் இருக்கிற வரையும் நீங்கள் அந்த பங்குகளை மாற்றணும் வேண்டிய அவசியமே இல்லை. நேரத்துக்கு நேரம், நிமிஷத்துக்கு நிமிஷம், நாட்களுக்கு நாள் அந்த நம்ம சிந்தனைகளை மாற நம்ம போர்ட்ஃபோலியோ குப்பை மாதிரி ஆகுமே தவிர ஒரு மல்டிபேக்கர் ஆகவே ஆகாது. நம்ம முன்னாடியே அந்த தாத்தாவை காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த தாத்தா மாதிரி நம்மளும் கோடியில் வளரணும்னா சிம்பிள் கான்செப்ட்டு யூடியூப்பு இன்ஃப்ளூயன்சர் கொடுக்குற டெய்லி நியூஸஸை தவிர்த்தாலே போதுமானது. நன்றி மக்களே, நன்றி.